ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா சூரியகாந்த் அவர்கள் நியமனம் பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 24 அன்னைக்கு நியமனம் பண்ண போறாங்க. சோ இவர் பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்தை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல இருக்கும் அப்படின்னா பகுதி 5 பார்ட் பகுதி 5 ஆர்டிக்கல் 124ல இருந்து 147 வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை பத்தி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இவர் இந்த சூரியகாந்த் அவர்கள் 53வது தலைமை நீதிபதியா பொறுப்பேற்கிறாங்க. சரிங்களா? சோ எப்ப பதவி ஏற்புனா நவம்பர் 24. ஓகேங்களா? இவருக்கு முன்னாடி அதாவது 52வது தலைமை நீதிபதியா யார் இருந்திருக்காங்கன்னா B.R. கவாய், அதாவது பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த தலைமை நீதிபதி எல்லாம் நியமிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 28, 1950. ஓகேங்களா? நியமனம் ஆர்டிகல் 126. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. சோ முதல் தலைமை நீதிபதி யாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே கானியா, ஹரிலால் ஜே கானியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதல் பெண் நீதிபதி, அதாவது உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமா பீவி. ஓகே, இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் பட்டியலத்திலிருந்து யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்தாங்க அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் அவர்கள். சோ இப்ப நம்ம 52வது தலைமை நீதிபதியா பார்த்தோம்ல, இவர் தான் இரண்டாவது பட்டியலத்திலிருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம சூரியகாந்த் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம 53வது தலைமை நீதிபதியா நியமனம் பண்ண போறாங்கல்ல, இவர் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா ஹரியானா மாநிலத்துல சேர்ந்தவர். இவர் 2004 ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலத்துக்கு அவர் என்னவா ஆகுறாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜா நியமனம் பண்றாங்க. அதே மாதிரி 2018 ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா சீஃப் ஜஸ்டிஸா, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா 2018 நியமனம் பண்றாங்க. அதே மாதிரி 2019 உச்ச நீதிமன்ற நீதிபதியா அவருக்கு நியமனம் பண்றாங்க. இவர் தற்போது ஓகேங்களா இப்ப இவர் ஒரு பொசிஷன்ல இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்துடைய எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா பதவியில இருக்காரு. ஓகேங்களா? இந்த இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 9, 1995. இது எல்லாமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சோ இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.